விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பவர்கள் இப்போதுதான் திமுக என்று நேரடியாக விஜய்க்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் குறித்த எந்த அறிவும் இல்லாமல் அரசியல் செய்வதற்காக வந்தவர் விஜய். அதுல இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பை வழக்கமாக எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மாநாட்டு மேடையில் துவங்கி இன்றைக்கு வந்திருக்கிற மகளிர் தின அறிக்கை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு ஒன்றுதான் பிரதானம். பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு வந்தாரு. இல்ல அதுதான், அதாவது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக எதிர்ப்பதற்கு இத்தனை நாட்களாக துணிச்சல் இல்லாத விஜய் இலைமறை காய்மறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனத்தை வைத்துக் கொண்டே இருந்தார். அவர் அதிமுகவை நோக்கி தன்னுடைய விமர்சனத்தை வைக்கவில்லை. ஊழல் என்று குறிப்பிட்டார். ஊழல் குற்றத்தில் தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு சென்றவர் அம்மையார் ஜெயலலிதா. அது குறித்து அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை இன்னும் ஊதி பெரிதாக்குவதற்கு திமுக ஒரு ஊழல் கட்சி என்று காட்டுவதற்கான பிரச்சாரத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அதெல்லாம் ஒரு புறத்திலே இருக்கட்டும். இன்றைக்கு மகளிருக்கு பாதுகாப்பு தருவதில் இருந்து தவறிவிட்டது, இந்த அரசை அகற்றுவோம் என்று சொல்கிறார். விஜய்க்கு எழுதி கொடுப்பவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளாட்சியில பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த இயக்கம், அதை சாத்தியப்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சென்னை பெருநகரமாக இருக்கட்டும், சென்னையை ஒற்றி இருக்கக்கூடிய தாம்பரம் பெருநகரமாக இருக்கட்டும், இந்த 2 பெருநகரங்களிலும் மாநகராட்சியினுடைய மேயர்களாக பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு அடித்தளமிட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை தர வேண்டும் என்று சொல்லி அதை சட்டமாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக, உயர்கல்வியிலே பெண்கள் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிவகைகளை செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க என்னால பட்டியல் போட முடியும். அதே நேரத்துல முதலமைச்சர் குறிப்பிட்டார்ல, முதலமைச்சர் அதிகாரத்திலிருந்து எதை செய்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க இவ்வளவு நாட்களாக ஒரு நடிகராக இருந்தீங்கல்ல, பெண்களுக்காக நீங்கள் களத்துக்கு வந்து பெண்களுக்காக நீங்கள் களத்துக்கு வராமல் கூட பேசிய செய்தி என்னன்னு ஒரே ஒரு தரவு இருந்தா கொடுங்க.